வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம், பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய ஈரான் ஜனாதிபதி. யாழில் திருவிழா செல்லும் படகு கவிழ்ந்தது. கடலில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் சுழியோடிகள் களம் இறக்கம். நுவரெலியாவில் தொடரும் காடுகளுக்கு தீ வைப்பு. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தல். மட்டக்களப்பு மாநகர சபையில் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக பிரேரணை நிறைவேற்றம். பிரஜா சக்தி திட்டம் குறித்து மட்டு மாநகர சபையில் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே கடும் சர்ச்சை. 4 மாதங்களுக்கு பின் மீண்டும் ஆரம்பமானது காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவை. டிகோயா மருத்துவமனை பிரேத அறை சர்ச்சை. யுவதியின் உடல் துஷ்பிரயோகம் குறித்து தாயார் போலீசில் முறைப்பாடு. கல்மடுக்குழியின் கீழ் 2452 ஏக்கரில் சிறுபோக நெற்செகை மேற்கொள்ள தீர்மானம். 109வது ஆண்டாக நடைபெறவுள்ள யாழ் கல்லூரியின் பாரம்பரிய துடுப்பாட்டம். பொன் அணிகளின் போர் ஆரம்பம். யாழில் குடியிருப்புகளுக்கு நடுவே அமைந்த கோழிப்பண்ணையால் சுகாதார சீர்கேடு. நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது மக்கள் குற்றச்சாட்டு. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம் என ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதல்களுக்கு தளம் வழங்கப்பட்டால் மட்டுமே பதிலடி வழங்கப்படும் என்றும் அண்டைய நாடுகளை தாக்கியதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பாலைத்தீவு திருவிழாவுக்கு சென்ற படகு கவிழ்ந்த சம்பவத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் சுழியோடிகள் ஈடுபட்டுள்ளன. இந்த விபத்தில் 13 பேர் காப்பாற்றப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 2 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிலர் பாதுகாப்பாக கரையைச் சேர்ந்துள்ள நிலையில் காணாமல் போனவர்கள் இருக்கக்கூடும் என சந்தேகத்தில் தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் வறட்சியான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் காடுகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனால் காட்டு வளங்கள் அழிவதோடு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே காடுகளுக்கு தீ வைப்பவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபையில் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிரான பிரேரணை ஒன்றை உறுப்பினர்கள் நிறைவேற்றியுள்ளனர். இதனுடன் பொது இடங்கள் மற்றும் வீதிகளில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள மத சிலைகளை அகற்றுமாறு கோரும் மற்றொரு பிரேரணையும் உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரஜா சக்தி திட்டம் தொடர்பாக மட்டக்களப்பு மாநகர சபை அமர்வில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே கடும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. திட்டத்தில் உறுப்பினர்கள் உள்வாங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் அனைவரையும் இணைப்பதாக முதல்வர் தெரிவித்தார். காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் படகு சேவை சுமார் 4 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து இன்று காலை 77 பயணிகளுடன் படகு காங்கேசன்துறையை வந்தடைந்ததுடன் பின்னர் 92 பயணிகளுடன் மீண்டும் நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்டது. இந்த சேவை வாரத்தில் 6 நாட்கள் நடைபெறவுள்ளது. டிகோயா ஆதார வைத்தியசாலையில் பிணவரையில் இறந்த யுவதியின் உடல் தொடர்பாக துஷ்பிரயோகம் நடந்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து அந்த யுவதியின் தாயார் நோவுட் போலீசில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக தனித்தனியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்மடுக்குழியின் கீழ் 2026ஆம் ஆண்டுக்கான சிறுபோக நெற்செகையை 2452 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கலந்துரையாடல் கண்டாவளை பிரதேச செயலகத்தில் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு நடைபெற்றது. யாழ்ப்பாண கல்லூரி மற்றும் புனித பத்திரிசியார் கல்லூரி இடையிலான பாரம்பரிய துடுப்பாட்ட போட்டி இந்த ஆண்டு 109வது ஆண்டாக நடைபெறவுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை காண புலம்பெயர் பழைய மாணவர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் குடியிருப்புகளுக்கு நடுவே அமைக்கப்பட்டுள்ள தனியார் கோழிப்பண்ணையினால் பொதுமக்கள் சுகாதார சீர்கேடுகளை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.